உரை சிறிதாக முடிக்கிறேன். ஏன்னா சோர்வாக இருக்காங்க, பார்க்கும்போதே தெரியுது. கொஞ்சம் உற்சாகமாக இருங்க. ஏன்னா நீங்கள்லாம் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே வந்துட்டீங்க. நிறைய சகிப்புத்தன்மையை நீங்கள் கற்றுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இங்கே பேசும்போது நிறைய விஷயங்களை உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். சோர்வாக இருக்கக்கூடாது, உங்களுடைய கரகோஷம் இருக்கணும். அப்போ தான் இந்த பட்டம் வாங்கிறதுக்கான அதற்கான ஒரு அழகு. ஏன்னா அது எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான வழிமுறை இல்லாத ஒரு விஷயம். உங்களை செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய அர்ப்பணமும் உங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸும் பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் நீங்கள் மேலும் இந்த சமூகத்துக்கு நிறைய விஷயங்களை செய்யணும். நம்மளை அதாவது பின்தங்கிய இடத்துக்குள்ள நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்கள முன்னேற்றத்துக்கான வழிவகைகளை நீங்கள் தான் முன்னின்று செய்யணுங்கிறது தான் இந்த மாதிரி ஆனரபிள் டாக்டரேட் எல்லாம் கொடுக்கறது. ஸோ இது எந்தவித இந்த நம்ம யூனிவர்சிட்டியை பொறுத்தளவோ பெரிய ஒரு பண மோட்டிவோ அந்த மாதிரி வேறு மானிட்டரி கெயினோ அதெல்லாம் கிடையாது. அப்படி மானிட்டரி கெயின்னா ஒரு 30-40 பேரை கூட்டிகிட்டு இது பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆனால் அவங்க ரொம்ப செலக்டிவாக உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்வீங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதற்கான உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்ம சார்லஸ் சார், முஸ்தபா சார் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் உங்களுடைய பலத்த கரகோஷத்துடன் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசினார், ஹிந்தியில் பேசினார், கொஞ்சம் புரியல, கொஞ்சம் புரிஞ்சிச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு காலத்தில் நாங்களும் படிக்கும்போது ஹிந்தியெல்லாம் எதிர்த்தாளுங்க, ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு எதிர்த்தோம். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க வேறு இந்த நார்த்துக்கெல்லாம் போனால் ஹிந்தி கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னாங்க. இப்போ நார்த்துக்கு போனால் ஹிந்தி தெரிய வேண்டாம், தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கே ஹிந்தி தெரியணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால் தமிழ்நாட்டில் மொழி ஒரு மொழிங்கிறது நம்மளுடைய பற்று, அது ஒரு பெருமை. ஆனால் அந்த மொழி இன்னொரு மொழியை எப்பவுமே தடை சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா மொழியும் கற்றுக்க முயற்சி பண்ணணும். நமக்கு சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ், நம்ம எங்கே போனால் நம்ம வாழ்றதுக்கு தகுதியான இடம் இருக்குதோ அப்போ அந்த மொழியை கற்றுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையை வழிய எந்த மொழியும் புறக்கணிக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒயிட், அவர் பேர் ஒயிட் டைகர், 14 மொழி பேசுவார், எழுதுவார், படிப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் 2 மொழி தான் தெரியும், 2 மொழி 3 மொழி அப்படியே. அதனால் மொழியை நிறைய கற்றுக்குங்க, ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். இங்கேருந்து நீங்கள் போகணும், ட்ராவலராக இருக்கணும், உலகம் ஃபுல்லாக சுற்றணும். நீங்கள் வாங்குகிற இந்த சோஷியல் இந்த பட்டத்தை எல்லாம் வச்சு உலகம் ஃபுல்லாக சுற்ற கற்றுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் பார்த்தா தான் நம்மளுடைய வாழ்வியல் எப்படி முன்னேற்றத்துக்கான அடிப்படைகளை புரிஞ்சுக்குவீங்க. வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. மேடமுக்கு ரொம்ப நன்றி. மேடம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரோக்ராமில் தான் பார்க்க முடியுது. ஓகே, அவங்ககிட்ட எல்லாம் தொடர்பு இருங்க. உங்களை கண்டிப்பாக நல்ல ஒரு உயரத்துக்கு எடுத்துகிட்டு வருவதற்கான உதவி புரிவார்கள். நன்றி, வணக்கம்.